இதுக்கு மேலே என்னடா வேணும் இந்தாங்க வச்சுக்கோங்கன்ற மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா WWE பண்ணியிருக்காங்க. ஸோ ஏஜிடியோட ரிட்டனை வந்து பார்த்தீங்கன்னா டீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதில் ஸ்டார்ட் பண்ணி அப்கமிங் பேப்பரிக்காக நிறைய மேட்சஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாக் பண்ணியிருக்காங்க. ரீசெண்டாக நடந்த ராவில் என்ன நடந்துச்சுன்றதை டீட்டெயிலாகவே டீகோட் பண்ணுவோம். ஸோ ரிசல்ட் வீடியோவை ப்ரெசென்ட் பண்ணுறேன். ஸோ கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ண பாருங்கப்பா. சொல்கிற அப்டேட்ஸ் எல்லாம் ஷார்ட்ஸ் வீடியோ போய் வரும். ஸ்ட்ரைட் ஓகே நம்ம டாமஸ் பண்ண வீடியோக்குள்ள போவோம். ஸோ ரீசெண்டாக நடந்த ராவை பார்க்குறதுக்கு முன்னாடி இப்போ நீங்கள் கண்ட கிளாஸ் இந்த பாரிஸோட ஃபுல் ரிசல்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா டீகோட் பண்ணி நம்ம சேனலில் ஒரு வீடியோ பார்த்து அப்லோட் பண்ணியிருப்போம். பார்க்காதவங்களுக்கு நான் காலில் கொடுக்குறேன். டிஸ்கிரிப்ஷன் கிட்டே அவைலபிளாக இருக்கும். அந்த வீடியோ மறக்காம செக் அவுட் பண்ணி பார்த்துக்கலாம். ஆல்சோ இந்த வாரம் ரா வந்து பார்த்தீங்கன்னா கிக் ஆஃப் பண்ணும்போதே வந்து பார்த்தீங்கன்னா மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. ஸோ ரோமன் ரெயின்ஸோட மெடிக்கல் ஸ்டேட்டஸ் அண்ட் ஆல்சோ நம்ம பார்லிமெண்டோட மெடிக்கல் ஸ்டேட்டஸ் ரிலேட்டட் நாங்கள் வந்து மென்ஷன் பண்ண போகிறோம் அந்த வாரம் ராலன்றதை வந்து பார்த்தீங்கன்னா கன்ஃபர்ம் பண்ணியிருக்காங்க. அதர்வைஸ் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதாவது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பார்லிமெண்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில கன்கஷன்ஸ் பார்த்தீங்கன்னா ஏற்பட்டிருக்கு. ஸோ அதனால் அப்கமிங் வீக்ஸில் அவர் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரெசென்ட்டாக இருக்க மாட்டாருன்றதை கன்ஃபர்ம் பண்ணியிருந்தாங்க. அண்ட் ஆல்சோ ரோமன் ரெயின்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா இன்சஃபிஷியன்ட் டைமுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவுட் ஆஃப் ஆக்ஷனில் இருக்க போகிறாருன்றதை வந்து பார்த்தீங்கன்னா அவங்க சைட்லேருந்து கன்ஃபர்ம் பண்ணாங்க. ஆல்மோஸ்ட் ரோமன் ரெயின்ஸ் ஆப்சன்ஸாக இருக்க போகிறது வந்து நம்ம ப்ரெடிக்ட் பண்ணது தான். நான் அப்டேட்ஸ் எல்லாத்துலேயும் வந்து பார்த்தீங்கன்னா மென்ஷன் பண்ணியிருந்தேன். ஸோ ரோமன் ரெயின்ஸ் வரமாட்டாருன்ற மாதிரி. அதர்வைஸ் அதே மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா WWE ஸ்டோரி லைன் மூவ் பண்ணுறாங்க. ஒரே பேட்டர்ன்லேயே ரோமன் ரெயின்ஸுக்கு பண்ணுறாங்க. ஸோ அதெல்லாம் கொஞ்சம் கடுப்பாக இருக்குது. அண்ட் ஆல்சோ ராவை வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு லைவில் வந்து பார்த்தீங்கன்னா பார்த்துருக்க முடியாது. ஏன்னா நைட்டு 11:30 தான் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரீம் பண்ணாங்க. மண்டே நைட்டு 11:30 தான் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரீம் பண்ணாங்க. ஸோ பாரிஸ்லேயே நடக்கிறனால வந்து பார்த்தீங்கன்னா சேம் அதீனா தான் அதே டைமிங்லேயே வந்து பார்த்தீங்கன்னா நடத்தி முடிச்சிட்டானுங்க. ஸோ நிறைய பேர் மிஸ் பண்ணியிருக்க பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ அதுக்காக இந்த வீடியோ ஸோ மிஸ் பண்ணிடாதீங்க. சரி, இப்போ நம்ம ரிசல்ட்ஸை பார்க்க ஆரம்பிச்சிடலாம். ஸோ ஃபஸ்ட்டு ராவை கிக் ஆஃப் பண்ணதே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சிஎம் பங்க் தான் கிக் ஆஃப் பண்ணுறாரு. சிஎம் பங்க் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாகவே நம்மளே செத்தரன்ஸ்க்காக ஈகர்னஸாக வெயிட் பண்ணுற மாதிரி பார்க்கிங் லாட்டில் இருக்கிற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில ஃபுட்டேஜஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா காட்டுறாங்க. அதுக்கப்புறமா நம்மளுடைய மெயின் ஈவென்ட் ஜே ஊசோ தான் வந்து பார்த்தீங்கன்னா வராரு. ஜே ஊசோ வந்து பார்த்தீங்கன்னா பயங்கர சீரியஸான மூடில் வந்திருக்காரு. எந்த அளவுக்குனா ஈட் மூமெண்ட் கூட வந்து பார்த்தீங்கன்னா ஒன் மோர் டைம் போடாத மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா காட்டியிருப்பாங்க. இந்த இடத்துல ஜே ஊசோக்கு என்ன பேசுகிறாருன்னா, ஸோ ரோமன் ரெயின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் ஹாஸ்பிட்டலில் போட்டிருக்கோம். அண்ட் ஆல்சோ வந்து பார்த்தீங்கன்னா இவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, இவங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பாஷ் பண்ணி விட்டுரு. ஸோ விஷன் ஃபேக்ஷனில் உள்ள ஒருத்தனும் இருக்கக்கூடாதுன்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ரோமன் ரெயின்ஸ் சொன்னதாக வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஜே ஊசோ சொல்கிறாரு. அந்த இடத்துல நம்மளுடைய எல்லைநெட் பார்த்தீங்கன்னா வராரு. எல்லைநெட் வந்து இந்த இடத்துல என்ன பேசுகிறாருன்னா, ஸோ நம்ம செத்ரான்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அவருடைய ஒய்ஃபோட ஷேடோவில் இருக்கான். அவன் வந்து எப்போ சண்டை போட போகிறான்றது எனக்கு தெரியல. அவன் இந்த இடத்துலேருந்து வெளியே வராமல் ஸோ அவன் வந்து ஒளிஞ்சிக்கின்னு இருக்கான்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஜே ஊசோ நம்மளுடைய எல்லைநெட் பார்த்தீங்கன்னா பேசுகிறாரு. வந்து எல்போ ட்ராப்ல இருந்து எல்லாமே செத்ரான்ஸுக்கு கொடுத்தேன். பட் இருந்தாலும் ஜே ஊசோ நீயும் உன்னோட பெஸ்ட்டாக பண்ணுன்ற மாதிரி பேசும்போது இந்த இடத்துல நம்மளுடைய பிரான் பிரேக்கரும் பிரான் சென்ட்ரிட்டு வந்து பார்த்தீங்கன்னா இன்ட்ரோ பண்ணுறாங்க. இந்த இடத்துல பிரேக்கர் பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறாங்கன்னா, ஸோ ரோமன் ரெயின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பால் ஹேமனை அட்டாக் பண்ணிட்டான். ஸோ அதனால் வந்து பால் ஹேமன் ஹாஸ்பிட்டலில் இருக்காருன்றதை சொல்கிறாங்க. அந்த இடத்துல ஃபேன்ஸ் எல்லாம் ஓடிசின்ற சான்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக வைக்கிறாங்க. அண்ட் ஆல்சோ இந்த இடத்துல பிரான் பிரேக்கர் பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறாருன்னா, இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஃபேன்ஸ் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா ரோமன் ரெயின்ஸோட நேமை வந்து பார்த்தீங்கன்னா சிங்க் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. பட் இருந்தாலும் உங்களுக்கு கொஞ்சம் கூட அறிவு இல்லைன்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சொல்லும்போது அந்த இடத்துல ஃபேன்ஸ் பயங்கரமாகவே பூ பண்ணுறாங்க. இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பிரான் சென்ட்ரியை பார்த்து நம்மளுடைய பிரான் பிரேக்கர் பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறாங்கன்னா, பிரான் பிரேக்கர் இப்போ ஒரு முடியோடு தான் வந்திருக்கான். ஏன்னா நம்மளுடைய ஹேமனை நீங்கள் அட்டாக் பண்ணியிருக்கீங்க பேக்கில் இருந்து. ஸோ அதனால் வந்து அது கொடுக்க வேண்டியது இருக்குன்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கேட்குறாங்க. ஆல்சோ இந்த இடத்துல பிரான் சென்ட்ரி பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறாருன்னா, பாரிஸ் இந்த இடத்துல உள்ள ட்ரைபல் தீஃபை அக்னாலேஜ் பண்ணுங்கன்ற மாதிரி மென்ஷன் பண்ணுறாங்க. இந்த இடத்துல ஆடியன்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா FUCKU பிரான்ஸ்ன்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சேன் பண்ணுறாங்கன்னு சொல்லணும். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பிரான் பிரேக்கரும் பிரான் சென்ட்ரியும் வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த இடத்துல நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா 100% கிளியராக தான் இருக்கும். வேணும்னா ஒரு ஃபைட் பண்ணி பார்த்துடலாம்ன்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கேட்குறாங்க. இந்த இடத்துல ஜெவுஸோ பார்த்து நம்மளோட என்னென்னு பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறாங்கன்னா, நம்ம பிரச்சனை என்றைக்கு வேணாலும் வச்சுக்கலாம். பட் இருந்தாலும் இவனுக்கு கதை இன்றைக்கி சொல்லியை முடிச்சு போடுவோம்ன்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இவங்க ரெண்டு பேரும் வந்து பார்த்தீங்கன்னா பேசுகிறாங்க. இதுக்கப்புறமா ஒரு பேக் ஸ்டேஜ் செக்மெண்ட் பார்த்தீங்கன்னா போது இந்த இடத்துல யூஎஸ்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஆஸ்கான் ஆல்சோ கைரி சைன் கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா அப்பாலஜிஸ் கேட்குறாங்க. இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து ரியா ரிப்ளே கூட முடிச்சுக்கிட்டேன். இதுக்கப்புறம் உங்கள் சைடு தான் இருக்க போகிறேன்ற மாதிரி நம்மளோட யூஎஸ்கே பார்த்தீங்கன்னா பேசுகிறாங்க. யூஎஸ்கே இந்த மேட்ச்சில் வந்து இப்போ வந்து ஆஸ்காவும் கைரி சைன் வந்து பார்த்தீங்கன்னா மேட்ச் கம்ப்ளீட் பண்ண போகிறாங்க. அதில் ஹெல்ப் பண்ண வேணுமான்ற மாதிரி கேட்கும்போது இந்த இடத்துல ஹெல்ப் பண்ணணும் வேணாம் நீ சேஃபாருன்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சொல்லிவிட்டு போயிடறாங்க. அண்ட் ஆல்சோ இந்த ராவோடைய அட்டண்டன்ஸை வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட மைக்கேல் கோல் சொல்கிறாரு. ஸோ 23,169 ஆடியன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அட்டண்டன்ஸ் பண்ணியிருக்காங்கன்றதை வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. இது ரான்னு பார்க்கும்போது ஒரு வீக்லி எபிசோட்னு பார்க்கும்போது இதோட வியூவர்ஷிப் வந்து பார்த்தீங்கன்னா அதிகம் தான். கூடவே நம்மளுடைய கபிக்கி வாரியர்ஸ் வர்சஸ் நம்மளுடைய ஜட்மெண்ட் டேஸ் இந்த ரியா ரிப்ளே சரி ரெகுல் ராட்ரிகஸ் அண்ட் ஆல்சோ ராக்ஸன் பெரஸ்க்கான டாக்டிங் மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா நடக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா கபிக்கி வாரியர்ஸ் பார்த்தீங்கன்னா க்ளீனாகவே வின் பண்ணாங்கன்னு தான் சொல்லணும். அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா ஆஸ்கா வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ராக்ஸன் பெரஸை டேப் அவுட் பண்ண வச்சுறாங்க. அதை யூஸ் பண்ணி இந்த மேட்ச்சில் வந்து பார்த்தீங்கன்னா வின் பண்ணிடுவாங்க. இதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா ஆடம் பியர்ஸ் கன்ஃபார்ம் பண்ணுறாங்க. ஸோ ஸ்டெஃப்னி வாகருக்கும் நம்மளுடைய யூஎஸ்கேக்குமான மேட்ச் தான் வந்து பார்த்தீங்கன்னா வேக்கெட்டாக இருக்கிற நம்மளுடைய விமல்ஸ் வேர்ல்ட் சாம்பியன்ஷிப்காக நடக்கப்போது. அதுவும் ரெசில் பலுசால நடக்கப்போது. ஸோ செப்டம்பர் 20 நடக்கப்படுற ரெசில் பலுசால இவங்களுக்கான மேட்ச் இருக்குன்றதை வந்து பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இந்த இடத்துல ஸ்டெஃப்னி வாகர் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராப்பராகவே பேடர் ராயெல்லாம் வின் பண்ணி ஸோ ஒரு சாம்பியன்ஷிப் ஷாட்டை எடுத்துருக்காங்க. அண்ட் ஆல்சோ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம யூஎஸ்கேக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நியோமி வந்து ஒரு ரீமேட்ச் கொடுக்க வேண்டியது. ஸோ அதனால தான் இந்த மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா புக் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் வீக் இதுக்கான கான்ட்ராக்ட் சைனிங் இருக்குன்றதை வந்து பார்த்தீங்கன்னா மென்ஷன் பண்ணுறாங்க. இதுக்கப்புறமா நம்மளுடைய வேர்ல்டு டாக் டீம் சாம்பியனாக இருக்கிற ஃபின் பலர் வர்சஸ் டிராகன் லீக்கான மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா நடக்குது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஃபின் பலர் வின் பண்ணுறாங்க. இந்த மேட்ச்சில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய இந்தியன் ஃபேன்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நடக்குது. அதை யூஸ் பண்ணி தான் வின் பண்ணிடுறாங்க. பேக் ஸ்டேஜில் நம்மளுடைய நிக்கி பெல்லா வந்து பார்த்தீங்கன்னா யூஎஸ்கே கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில விஷயங்களை பற்றி பேசுகிறாங்க. அதாவது ரெசில் பலுசால மேட்ச் இருக்குல்ல அதை பற்றி பேசுகிறாங்க.
பட் ஷாக்கிங் இந்த இடத்துல ஃபேன்ஸ் எல்லாம் நம்ம நிக்கி பெல்லாவை பூ பண்ணுறாங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா பயங்கர ஷாக்கிங்காக இருந்துச்சு. கபிக்கு வாரியர்ஸை நல்லாவே வந்து பார்த்தீங்கன்னா சியர் பண்ணுறாங்க. இந்த இடத்துல யூஎஸ்கே பார்த்தீங்கன்னா ஆஸ்கா பார்த்து என்ன சொல்கிறாங்கன்னா, ஸ்டெப்னி வாக்கர் கூட வின் பண்ணும்போது எனக்கு இந்த எந்த ஒரு ஹெல்ப்பும் நீங்கள் பண்ண வேணான்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கேட்குறாங்க. என்ன சொல்கிறாங்கன்னா, எங்கள் ஹெல்ப் இல்லாமல் உன்னால் வின் பண்ண முடியாதுன்ற மாதிரி பார்த்தீங்கன்னா ஆஸ்கா சொல்கிறாங்க. அண்ட் ஆல்சோ பேக் ஸ்டேஜில் நம்மளுடைய சேவியர் வுட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பாரிஸை வந்து பார்த்தீங்கன்னா ஒஸ்ட் ரெஸ்லிங் க்ரௌடுன்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சேவியர் வுட்ஸ் பார்த்தீங்கன்னா பண்ணுறாரு. அவரோட ஹில்டன் அவர் டெவலப் பண்ணுறாருங்க. அண்ட் ஆல்சோ பேக் ஸ்டேஜில் டாமினிக் மிஸ்டரி வந்து பார்த்தீங்கன்னா ஃபின் பேலர் ஜெடி மெக்டன் கிட்ட வந்து பார்த்தா சொன்னாங்க, ஏஜி ஸ்டைல்ஸுக்கு ஒரு ஏதாச்சும் ஒன்று பண்ணணுமேன்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பார்க்கும்போது இவங்களுக்கான மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா நடக்கும்ன்றதை கன்ஃபார்ம் பண்ணுறாங்க. அண்ட் ஆல்சோ பென்டாக்கும் வார் ரைடர்ஸ் வர்சஸ் நம்மளுடைய நியூ டே கிரேசன் வரதுக்கான டாக்டிங் மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா நடக்குது. இந்த 6 மேன் டாக்டிங்கில் நம்மளுடைய பென்டகன் ஜூனியர் அண்ட் ஆல்சோ வார் ரைடர்ஸ் பார்த்தீங்கன்னா வின் பண்ணிடுறாங்க. பேக் ஸ்டேஜில் நம்மளுடைய ரியா ரிப்ளே வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த இடத்துல வேர்ல்டு டாக்டிங் சாம்பியன்ஷிப்காக வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து என்ன வேணாலும் சரி வேர்ல்டு டைட்டிலுக்காக நான் என்ன வேணாலும் பண்ணுவேன்ற மாதிரி ரியா ரிப்ளே பார்த்தீங்கன்னா சொல்கிறாங்க. ஆஸ்கா அந்த இடத்துல ஷோ பண்ணி என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த இடத்துல யூஎஸ்கே வந்து பார்த்தீங்கன்னா டைட்டில் வின் பண்ணிடுவா, அதுக்கப்புறமா நீ எதை வேணாலும் கேட்டுக்கோன்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறாங்க. அண்ட் ஆல்சோ ராக்ஸன் பெரஸ் பயங்கரமாக அப்செட் இருக்கிற மாதிரி காட்டியிருக்காங்க. ஏன்னா அவங்களுக்கு வந்து வேர்ல்டு சாம்பியன்ஷிப்காக ஷார்ட் கிடைக்கல, ஸோ அதனால் அப்சென்ட்டாக இருக்கிற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா காட்டுறாங்க. அதனால பேக் ஸ்டேஜில் லைரா வெல்கிரியா கூட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில ஆர்குமெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா பண்ணுறாங்க. இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பிஎஸ் பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறாங்கன்னா, லைரா வெல்கிரியா கிட்ட நம்மளுடைய பேலி வந்து பார்த்தீங்கன்னா சூனஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரிட்டர்ன் ஆயிடுவாங்க. ஸோ ரிட்டர்ன் ஆனதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா ராக்ஸன் பெரஸ் இல்லைனா ரெகுலர் ரிக்ஸ் கூட நெக்ஸ்ட் வீக் ஒரு மேட்சை கம்ப்ளீட் பண்ணிக்கோன்ற மாதிரி சொல்கிறாங்க. ஃபேன்ஸ் இதுக்கப்புறமா அது பார்த்தீங்கன்னா பேக் ஸ்டேஜில் நம்மளுடைய இதுக்கப்புறமா ஏஜி ஸ்டைல்ஸ் வர்சஸ் நம்மளுடைய டாமினிக் மிஸ்டரிக்கான டைட்டில் மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா நடக்குது. இந்த மேட்சை எத்தனை தடவை நடத்துறானுன்றது எனக்கு எத்தனை தடவை நடத்துவானுன்றது சத்தியமாக எனக்கு தெரியலங்க. இந்த மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா நடத்துகிறாங்க. ஏஜி ஸ்டைல்ஸ்க்கு பயங்கரமான க்ரௌட் ரியாக்ஷன் பார்த்தீங்கன்னா கிடைக்குது. இந்த மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா டாமினிக் மிஸ்டரி வின் பண்ணிடுவார். எல் கிராண்ட் அமெரிக்கான என்ன பண்ணிடுவார்னா, ஸோ நம்மளுடைய ஏஜி ஸ்டைல்ஸை வந்து பார்த்தீங்கன்னா அட்டாக் பண்ணி விட்டுறாரு. அதை யூஸ் பண்ணி டாமினிக் மிஸ்டரி வந்து பார்த்தீங்கன்னா வின் பண்ணிடுவாங்க. ஆல்சோ ரியா ரிப்ளே இந்த இடத்துல சிஎம் பங்க் கிட்ட குட் லக் பார்த்தீங்கன்னா சொல்கிறாங்க. அண்ட் ஆல்சோ ஆடம் பியர்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பங்கிட்ட என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா செத்ரான்ஸ் வர போகிறான்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறாங்க. இந்த இடத்துல சிஎம் பங்க் பார்த்தீங்கன்னா ரிங்குக்கு வந்துடுறாரு. ரிங்கு வந்து மட்டும் நான் ஃபாலோ பண்ணுறது செத்ரான்ஸை. பட் அந்த இடத்துல ஷாக்கிங்லி நம்மளுடைய மேன் பெக்கி லிஞ்ச் பார்த்தீங்கன்னா வராங்க. விமன்ஸ் இன்டர் கான்டினென்டல் சாம்பியனாக இருக்க பெக்கி லிஞ்ச் பார்த்தீங்கன்னா வராங்க. பெக்கி லிஞ்ச் வந்தோடனே இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஃபேன்ஸ் எல்லாம் ஏஜிலின்ற சான்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக வைக்கிறாங்க தான் சொல்லணும். இந்த இடத்துல ஏஜிலிக்கான சான்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வைக்கிறாங்க. இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாகவே செக்மெண்ட் கட் பண்ணுறாங்க நம்மளுடைய பெக்கி லிஞ்ச். இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறாங்கன்னா, நான் இந்த இடத்துல ஒரு மேன் தான், பட் இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல உனக்கு காம்படேட் பண்ண நான் ஒருத்தியே போதுன்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பெக்கி லிஞ்ச் பார்த்தீங்கன்னா சொல்கிறாங்க. இந்த இடத்துல சிஎம் பங்க் பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறாங்கன்னா, நான் நீ வந்து மென்னாக இருக்கலாம், பட் இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா நீ ஒரு குப்பையை வந்து பார்த்தீங்கன்னா கல்யாணம் படிச்சிட்டன்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பெக்கி லிஞ்சை பார்த்து நம்மளுடைய சிஎம் பங்க் பார்த்தீங்கன்னா சொல்லிடுறாரு. இந்த இடத்துல நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா என் ஹஸ்பண்டை பற்றி பேசக்கூடாதுன்ற மாதிரி பேசும்போது அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பெக்கி லிஞ்ச் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சிஎம் பங்க் பயங்கரமாகவே அரைஞ்சிடறாங்க. அரைஞ்சது மட்டும் இல்லாமல் பயங்கர ஃபியூரியஸாக வந்து பார்த்தீங்கன்னா அட்டாக் பண்ணிடுறாங்க நம்மளுடைய பெக்கி லிஞ்ச். அண்ட் ஆல்சோ இந்த இடத்துல சிஎம் பங்க் பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறாருன்னா, செத்ரான்ஸ் பண்ணதுக்கு எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா பே பண்ண வேண்டியது இருக்கும். என் மேலே கேஷ் இன் பண்ணியிருக்கான்ல, அதுக்கு அவன் வந்து பார்த்தீங்கன்னா பதில் சொல்ல வேண்டியிருக்கும். அண்ட் ஆல்சோ நீயும் என்னை அடிச்சிருக்க, இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீ ஃபியூச்சரில் பதில் சொல்ல வேண்டியது இருக்கும்ன்றதை சொல்லிட்டு அந்த இடத்துல சிஎம் பங்க் பார்த்தீங்கன்னா கிளம்புறாங்க. இந்த இடத்துல ஒரு விஷயம் கன்க்ளூட் பண்ணுறாங்க. ஸோ ஏஜிலி சூனஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரிட்டர்ன் ஆகிற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா டபிள்யூசி சைட்லேருந்து காட்டிட்டாங்க தான் சொல்லணும். ஸ்டேஜில் நம்ம சிஎம் பங்க் பார்த்தீங்கன்னா என்ன சொல்லிடுறாங்கன்னா, ஆடம் பியர்ஸ் கிட்ட, ஸோ நெக்ஸ்ட் ஃப்ரைடே வந்து பார்த்தீங்கன்னா சிக்காகோவில் நடக்க போகுது, நான் ஹோமுக்கு ரிட்டர்ன் ஆகிறேன்றதை வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறாங்க. ஸோ நெக்ஸ்ட் வீக் இப்போ அப்கமிங் ஸ்மாக்டவுன் நடக்குது. சிஎம் பங்க் வந்து பார்த்தீங்கன்னா வர போகிறாராமா. ப்ராபபிளி இந்த இடத்துல எனக்கு தெரிஞ்சு ஏஜிலி வருவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இதை பற்றி உங்களோட ஒப்பீனியன் என்னன்றதை சொல்லுங்கள். மெயின் ஈவெண்ட்டாக நம்முடைய பிரான் பிரேக்கர் பிரான் சண்டீல் வர்சஸ் நம்முடைய ஜெவு சைல நைட்கான டாக்டிங் மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா நடக்குது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா விஷன் பார்த்தீங்கன்னா வின் பண்ணுறாங்க. வின் பண்ணது மட்டும் இல்லாமல் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாகவே ஜெவுஸோ போட்டு அடிச்சு பொழந்துடுறாங்கன்னு சொல்லணும். இந்த இடத்துல ஷாக்கிங்லி ஜிம்மியூஸோ வராரு. ஸோ ஜிம்மியூஸோ சேர் எடுத்துகிட்டு வந்துடுறாரு. இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா 2 பேருமே வந்து பார்த்தீங்கன்னா செதறி ஓடிடுறாங்கன்னு தான் சொல்லணும். இதோட இந்த வாரம் ராவை வந்து பார்த்தீங்கன்னா முடிச்சிருந்தாங்க. இந்த வாரம் ராவில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில ஆஃபர் மொமெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நடந்திருக்கு. அதில் ஜெவுஸோ ஜிம்மியூஸோ எல்ஏ நைட் நம்ம ரியா ரிப்ளே இவங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா ஆடியன்ஸ் கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா நல்லாவே இன்ட்ராக்ட் பண்ணியிருக்காங்க. அது எதுவும் ஸ்டோரி லைன் வைஸ் வந்து பார்த்தீங்கன்னா வந்திருக்காது. அவங்க நல்லா ஜாலியாகவே பேசியிருக்காங்க. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வாரம் ராவில் நடந்துருச்சு. இந்த வாரம் ரா ரிலேட்டட் உங்களோட ஒப்பீனியன் என்னன்றதை மறக்காம கமெண்ட் பாக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா மென்ஷன் பண்ணி விடுங்க. ஸோ அப்கமிங் அப்டேட்ஸ் வந்து இருக்கும். நீங்கள் மறக்காம சேனல் ஸ்டே பண்ணியிருக்கேன். ஆல்சோ ஸ்டே சேஃப்.